மகாராணியுடைய சிலையை வடிச்சின்னு வரும்போது மகாராணியின் தொடை கிட்ட சில்லு பெயர்ந்துடுது. அடடா, என்ன இப்படி ஆயிடுச்சு, பின்னமாயிடுச்சு சிலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்லை எடுத்து மறுபடியும் ராணியோட சிலையை செதுக்கின்னு வர்றார். திரும்பவும் இப்பயும் என்ன நடக்குது, அதே மாதிரி தொடை கிட்ட செதுக்கின்னு வரும்போது தொடையிலேருந்து சில்லு பெயர்ந்து மறுபடியும் அந்த சிற்பம் முழுமை பெறாமல் அப்படியே பின்னமாயிடுது. இதனால் ரொம்ப கஷ்டமாயிடுது சிற்பிக்கு. வேலை செய்யாமல் தனியாக போய் உட்காந்துன்னு வருத்தப்பட்டு இருக்காரு. மேற்பார்வை பார்த்துட்டே வராரு நீலகண்ட தீட்சிதர் மந்திரி. அப்போ ஏன் சிற்பி வேலையை பார்க்காம தனியா ஏதோ துன்பத்துல உட்காந்துருக்காருன்னு கிட்ட போய், சிற்பியே ஏன் நீங்க சிலை செய்யாம இங்க உட்காந்துருக்கீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சுவாமி, நான் இந்த மாதிரி ராஜாவோட சிலையெல்லாம் செதுக்கிட்டேன், மற்ற எல்லா சிற்பத்தையும் செதுக்கிட்டேன், எல்லாம் அற்புதமா முடிந்தது. ஆனா மகாராணியின் சிலையை மட்டும் செதுக்குன்னு வரும்போது அவங்களோட தொடக்கிட்ட பின்னம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு கவலையோட. ஓ, உன்னுடைய கவலைக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறார் நீலகண்ட தீட்சிதர். யோசிச்சுட்டு, சிற்பி கவலைப்படாதீங்க, மீனாட்சியோட அருள் உங்களுக்கு என்னைக்கும் இருக்கும். உங்களுடைய இந்த கலை திறமையை போற்றுவதற்கு தான் அம்பாள் இப்படி செய்கிறா. இயற்கையிலேயே சாமுத்திரிகா லட்சணப்படி மகாராணியோட தொடையில இப்படி ஒரு தழும்பு இருந்திருக்கும். அதனால தான் இங்கேயும் உங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. கவலைப்படாமல் மற்ற எல்லாத்தையும் முழுமையாக முடிச்சிடுங்க, ராணியோட சிலையையும் சீக்கிரம் முழுமைப்படுத்திடுங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை சொன்னதும் சிற்பிக்கு ரொம்ப சந்தோஷம், மனசு திருப்தி. நீலகண்ட தீட்சர் சொன்ன மாதிரியே மகாராணியோட சிலையை முழுமைப்படுத்திட்டு அடுத்தடுத்த வேலையில்லாமல் முடிக்க போயிடுறாரு. மறுநாள் காலையில் பொழுது புலருது. திருமலை நாயக்கர் வரார் எல்லா சிற்பத்தையும் பார்க்கறதுக்காக. தன்னுடைய சிற்பத்தை பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷம், என்ன அற்புதமாக செஞ்சிருக்காரு இந்த சிற்பின்னு சொல்லி பாராட்டுறாரு. பாராட்டிட்டு அடுத்து அவரோட பார்வை எங்கே போகுது, தனது மனைவியான மகாராணியின் சிற்பத்தின் மீது போகுது. அப்போ பார்த்துட்டே வரும்போது தொடையில் இந்த மாதிரி பின்னம் இருக்கிறத பார்த்துட்டு சிற்பிக்கிட்ட கேட்குறாரு, ஏன் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டீங்க, அதை சரிப்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தலைமை சிற்பி சொல்கிறாரு, அரசே, இயற்கையிலே மகாராணியின் தொடையில அப்படி ஒரு தழும்பு இருந்திருக்கலாம், அதனால தான் உன்னுடைய சிற்பத்திலையும் அம்பாள் இப்படி ஒரு உன்னுடைய திறமையை காட்டியிருக்கான்னு சொன்னாரு மந்திரி, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டதும் ராஜாவோட கண்கள்லாம் அப்படி செவக்குது. ஏன்னா ராணியோட தொடையில இப்படி ஒரு தழும்பு இருக்குன்றதை எப்படி மந்திரி சொல்லியிருக்காரு.